ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம அண்ணா நகர்ல இருக்க இன்ஸ்டோர்ல தான் இருக்கோம். ஸோ இன்ஸ்டோர்ல இப்போ தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பீசஸில் நமக்கு ஆஃபர்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் சைஸ்லேருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சனா பாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா, இது வேளச்சேரி பிரான்ச்ல அவைலபிள் இருக்குமா? டி நகர் பிரான்ச்ல அவைலபிள் இருக்குமா? அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லா ஸ்டோர்ஸ்லயும் வச்சிருப்பாங்க. பட் எங்க எது சீக்கிரமா ஸ்டாக் அவுட் ஆகுதுன்னு நம்ம யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அண்ணா நகர்ல இருக்கிறது தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் இருக்க வரைக்கும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்க நெறைய புது கலெக்ஷன்ஸ் டே பை டே அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவ் சீசன். இன்கேஸ் உங்களால டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்களுக்கு, வெப்சைட்ல கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டோருக்காக தனியா வெப்சைட் கூட இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம் சைஸ்ல இருக்க குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி பிரைஸ் இருக்க மாரி. அதாவது ஒரு 1500லேருந்து 2000 இந்த ரேஞ்சஸ்க்குள்ள இருக்க மாரியான கலெக்ஷன்ஸ். இன்ஸ்டோர பொறுத்தவரைக்கும் நம்ம ப்ரீவியஸாவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சைஸ்ல இருக்க எல்லா குர்தீஸுமே நம்ம போட்டிருந்தோம். அதாவது அப் டூ 5 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்க மாரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம மீடியம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ளஸ் சைஸ்ல இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்க பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ, அதனால நம்ம எதெல்லாம் எனக்கு நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா தெரிஞ்சுச்சோ, அது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ, இன்ஸ்டோர் நமக்காக தனியாவே ஸ்டிச்சிங் யூனிட்டே வச்சிருக்காங்க. ஸோ, அதனால தான் இவங்க நெறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஈவன் நம்ம லாஸ்ட் டைம்ல கூட போட்டிருந்தோம். ஆக்ட்ரஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க போட்டிருப்பாங்க. அதாவது நமக்கு 90ஸு 2000ஸ்ல நடந்த இந்த மாரி படங்கள்லாம் இருக்கும்ல. ஜோதிகாது, சிம்ரன்து. ஸோ இவங்கள மாரி இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம அந்த டைம்ல கொஞ்சம் அடோர் பண்ணியிருப்போம். இந்த கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி கலெக்ஷன்ஸுமே இங்க அவைலபிள் இருக்கு. ஈவன் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிறது கூட 96ல த்ரிஷா போட்டு பயங்கரமா ஹிட்டான ஒரு எல்லோ கலர் சுடிதார் தான். ஸோ சேம் கலர்ல நமக்கு சுடிதாருமே, துப்பட்டாவுமே வந்திருக்கும். அதுவுமே நான் இன்ஸ்டோர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. "அந்த சுடிதார் நல்லாருக்கு. நீ எங்க வாங்குன? அந்த குர்த்தி நல்லாருக்குன்லாம்" சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாருக்குமே ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல கூட எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இது பயங்கர ட்ரெண்டா போயிட்டுருந்தது. பட் நமக்கு எங்க வாங்குறது தான் தெரியல. அதனால நான் இன்ஸ்டோர்ல பார்க்கும்போது டக்குனு அந்த பீஸ எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெனிம் கலெக்ஷன்ஸ். டெனிம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. பரவாயில்லையே! இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இந்த பிரைஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, டெனிம்ல குர்தீஸ் போட பிடிக்கும். ஸோ எனக்குமே பிடிக்கும். நான் அதில நெறைய கலெக்ஷன்ஸ் நெறைய பெரிய, பெரிய ஸ்டோர்ஸ்ல கூட பார்த்துருக்கேன். பட் அங்கலாம் நமக்கு பிரைஸ் ரொம்பவே ஹெவியா இருந்துச்சு. இன்ஸ்டோர்ல ரொம்ப ரீசனபிளா இருந்த மாரி, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்த மாரி கூட எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆஃபர் குர்தீஸ் இருக்குன்னு சொன்னீங்களே! ஸோ அத பத்தி சொல்லுங்க. ஏன் இன்னும் அத பத்தி காமிக்கல அப்படின்னு நினச்சீங்கன்னா, ஆஃபர் குர்த்திலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பீசஸ் தான் இருக்கு. பட் எல்லா சைஸஸ்லயுமே இருக்கு. ஈவன் ஸ்மாலு, எல்லு, எம்முன்ட்டு எந்த சைஸ் எடுத்தாலுமே ஆஃபர் குர்தீஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபர் குர்தீஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்க அவங்க கிட்டயே கேளுங்க. அவங்க தனியா அந்த பீசஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஐ திங்க் 20%, 30% அப் டூ 50% கூட இருந்துச்சு. அகைன் நான் சொல்றேன். நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பீசஸ் மேபி நமக்கு ஒரு 20 பீசஸ், 30 பீசஸ் அந்த மாரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு நாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டோர் பாண்டி பஜார்ல தான் இருந்துச்சு. ஸோ அங்க தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குர்தீஸு, அது மட்டும் இல்லாம இன்னர் வியர்ஸ்லாம் இங்க கொஞ்சம் ஃபேமஸு. ஈவன் சென்னையிலேருந்து வெளியில இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தாங்கன்னா, ப்ளீஸ் இங்க கூட்டிட்டு போறியா? இங்க போலாமா?" அப்படி தான் கேட்பாங்க. அவங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரியும். ஓகே, இன்ஸ்டோர்ல குர்தீஸு, இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஈரோட்லேருந்து வரும்போது தான் அவங்க என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்ப தான் எனக்கும், "ஓ! நல்லாயிருக்கே கலெக்ஷன்ஸ்" அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, பார்க்கறது எல்லாமே ஆஃபர்ல இருக்க குர்த்தி பீசஸ். ஸோ உங்களுக்கு அந்த டேக்ல பார்க்கும்போதே தெரியும். 40%, 50% அந்த மாரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் போகவே உங்களுக்கு 500லேருந்து 1000ல இருக்க கலெக்ஷன்ஸ் நெறையவே இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300, 400ல கூட இருக்கு.
பட் நமக்கு வந்து எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்ட்டிகுலரா ப்ரைஸ் வந்து போடல. ஏன்னா நம்ம வீடியோல ஒண்ணு காட்டிட்டு, நேர்ல நீங்க போம்போது அந்த மாரி கலெக்ஷன்ஸ் இல்லையேன்னு ஃபீல் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே அப்டேட் பண்ணிட்டேன். எல்லா ஸ்டோர்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமா போய் புக் பண்றோமோ, அப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம டக்குன்னு புக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துரலாம். நம்ம போடுற குர்தீஸ் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும், ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா இன்ஸ்டோர் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். நெறைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன்ஸ்லாம் வந்து ஓன் பேட்டர்ன்லேயே வந்து பண்ணியிருப்பாங்க. ஈவன் இங்க எனக்கு புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் சர்விஸ் கூட ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பொறுமையா வந்து பேஷன்ஸா எடுத்து காட்டிட்டு இருப்பாங்க. ஈவன் அங்க டைம் போம்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே நெறைய சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம போட்டு பார்க்க சொல்லி அவங்களே வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்து நம்ம போட்டு பார்த்தா தான் அதோட இது வந்து நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நமக்கு பார்த்தா ஒரு நார்மலா இருக்க மாரி இருக்கும். பட் நம்ம அங்க போய் வியர் பண்ணி பார்க்கும்போது, வாவ்! இது நமக்கு நல்லா இருக்கே! இது நமக்கு சூட் ஆகுதேன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்ஸ்டோர் மட்டும் கிடையாது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, குர்தீஸு, சாரீஸ் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 தனியா எடுத்து வச்சுருவேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நான் சூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம போய் வியர் பண்ணி பார்க்க முடிஞ்சா, நான் போய் வியர் பண்ணி பார்ப்பேன். அப்போ தானே நம்மளால இந்த கலர் வந்து நமக்கு கெஸ் பண்ண முடியும். நல்லாருக்கு, நல்லா இல்ல. இது நமக்கு மேட்ச் ஆகுது, அந்த மாரி ஃபீல் ஆகும்ல. சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்கவங்க வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். அந்த டைம் தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதனால கூட இருக்கவங்கள கேட்காம, நம்மளே வந்து சூஸ் பண்ணிடலாம். நமக்கு ரெட் கலர் நல்லா இருந்துச்சுன்னா, ரெட் கலரே எடுத்துடலாம். கூட இருக்கவங்க உனக்கு ரெட் நல்லா இருக்காது, பிளாக் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளும் ஒரு டைலமால இருப்போம். இது எடுக்கலாமா? அது எடுக்கலாமான்ட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி குர்தீஸா இருந்தாலும் சரி, சாரீஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து அதுவே எடுத்துடலாம். எனிவேஸ் நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு நம்மள வந்து பிடிச்சிருக்கணும்ல. அப்புறமா தானே அடுத்தவங்களுக்கு. இப்போ நெறைய ட்ரெண்டான குர்தீஸ்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. அதுக்குன்னே தனியா செக்ஷன் வேற வச்சிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் பக்கம் நம்ம போயிருந்தா கூட நமக்கு வந்து ஆங்கர்லேயே வந்து மாட்டியிருப்பாங்க. எதெல்லாம் நமக்கு வேணுமோ நம்ம வந்து டக்குனு அத கூட பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நெறைய பேருக்கு புடிச்ச மாரியான ஒரு கலெக்ஷன் தான். ஹக்கோபா மெட்டீரியல், சிக்கன் கரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பிடிக்கும். நான் அங்க நிக்கும்போது கூட ஒரு 4, 5 பேர் வந்து இந்த மாரியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த சைஸா இருந்தாலுமே சரி. இதுக்குன்னே வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மைல்டு கலர், ப்ளசன்ட்டா, சட்டில்டான கலர்ஸ் வந்து நெறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பயங்கர ட்ரெண்டு. ஆஃபீஸ் போறவங்கலேருந்து, காலேஜ் போறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம ஊர் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் தான் நமக்கு வந்து நல்லாருக்கும்ல. அது மாரி இந்த கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட கிளைமேட் வந்து ஏத்த மாரியான ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து இருக்கும். டிசைன்ஸும் பார்க்க நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வியர் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா, பெட்டரா வந்து ஃபீல் ஆகும். ஸோ, அந்த மாரி மெட்டீரியல் தான் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொன்னுமே ஒரு ஒரு ப்ரைஸஸ்ல வரும். ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000, 1200 இந்த மாரி ரேஞ்சஸ்ல வந்து இருக்கும். பட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நேர்ல போகும்போது டச் பண்ணி, ஃபீல் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஹக்கோபா மாரி, இல்ல சிக்கன் கரி மாரி அப்படின்னு சொல்லி வந்து கேளுங்க குர்தீஸ்ல. அவங்க எடுத்து காட்டுவாங்க. எல்லா சைஸஸுமே வந்து இது அவைலபிள் இருக்கு. எல் சைஸ்ல தான் இருக்கு அந்த மாரிலாம் கிடையாது. எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேம் மாரி பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. இந்த கலர் வந்து பர்ட்டிகுலரா ரொம்ப சட்டில்டா அழகா வந்து இருந்துச்சு நான் வியர் பண்ணும்போது. ஐ மீன் வச்சு பார்க்கும்போது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு யுனிக் கலர்ஸ். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1700. ஸோ ஒவ்வொன்னுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல் சைஸ்ல இருக்க ஆஃபர் குர்தீஸ் தான் பார்க்குறோம். எல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல வந்து நெறைய குர்தீஸ் வந்து இருக்கு. ஸோ அதில இருக்க ஒரு சில பீஸஸ் தான் நான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். எம்ஆர்பிலேருந்து 40% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட். ஸோ இதெல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்னும் தனித்தனியா வந்து போட்டோம்னா, நமக்கு வீடியோவே லென்த் பெருசா போயிட்டுருக்கும். அதனால உங்களுக்கு வெறும் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். நீங்க நேர்ல போகும்போது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மேலேயே வந்து போட்டிருப்பாங்க ஒவ்வொன்னுத்துலயுமே 40%, 50% அந்த மாரிலாம். நான் எம்ஆர்பி இதையும் சேர்த்து காமிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலர் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. அழகா இருக்கு. அந்த ராணி பிங்க் கலர்ல, கோல்டன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டன்ட் மாரியான ஒரு டிசைன் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபர் போகவே ஒரு 400 அந்த மாரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. சப்போஸ் நீங்க போகும்போது அந்த கலெக்ஷன் தான் டக்குன்னு தூக்கிடுங்க. அதே மாரி ஆஃபர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி 2 வேணும், 3 வேணும்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீசஸ் அந்த மாரி தான் இருக்கும். இதே பேட்டர்ன்ல, இதே கலர்ல
வேறு இருக்குமா ஆஃபர்ல கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் டவுட் தான். ஒவ்வொன்னும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேட்டர்ன் ஒரு டிசைனில் இருக்கும். இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பர்சனலா குர்தீஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா, ஒரு சில கடைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அதில வந்து எனக்கு இன்ஸ்டோர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, நான் வந்து மோஸ்ட்டா இன்ஸ்டோர்ல தான் வந்து குர்தீஸ் வாங்குவேன். டேரெக்ட்டா போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாரி இருந்ததுன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போட்டு பார்த்தும் வாங்கிக்கலாம். இங்க கஸ்டமர் சர்வீஸும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ, அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்டா ஆஃப்டர்நூன் டைமில வந்து போவேன். கொஞ்சம் ரஷ் ஃப்ரீயா இருக்கும். நம்ம பார்த்து பொறுமையா வாங்கிட்டு வரலாம். இப்போ வேற ஃபெஸ்டிவ்லாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே வந்து பர்ச்சேஸ்க்குலாம் போனீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு குட்டி டிப் தான் தரேன். முடிஞ்சா போங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன்குள்ள போனோம்னா, நமக்கு அந்த க்ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம டப்பு டப்புன்னு என்னலாம் புடிச்சிருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் வியர் பண்ணி போட்டு பார்த்து கூட வாங்கலாம். நம்ம அந்த வெயிட்டிங் ரூம்ல போய் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொன்னும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஐ மீன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் சொல்றேன். இதுவே நமக்கு வீக்கெண்ட்ஸ்லலாம் போகும்போது ரெஸ்டிங் ரூமுக்காகவே நான் கொஞ்சம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பாய். டேக் கேர். இப்போ பார்த்தது மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நெனச்சிடாதீங்க. இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் குர்த்தி மட்டும் தான். இங்க 2 பீஸ் செட்ஸ், 3 பீஸ் செட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. டேரக்ட்டா போம்போது அதையும் செக் பண்ணி பாருங்க.